ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ அப்பா அத்தா கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொன்னாலாம். உடனே அவங்க இறக்கப்பட்டு 70 லட்சத்தை தூக்கி இவ கையில கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்களாம். அப்படி குடுக்கறதுக்கு உன் அப்பனும் ஆத்தாலும் எங்களுக்கு என்ன சொந்தமா இல்ல உன் அப்பா என் கூட பிறந்தவனா? சொல்லுடி, உன் அப்பா என் கூட பிறந்தவனா? கூட பிறந்தவனே எங்களை கழுத்தறுத்துட்டு தான் போயிருக்கான். வந்துட்டா காசை தூக்கிட்டு பணத்தை பார்த்த உடனே பல்ல இழிச்சிட்டு வாங்கிப்போ நினைச்சியோ? சரிடி, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். உன் அப்பனும் ஆத்தாளும் தான் இந்த பணத்தை பெரிய மனசோட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. உன் அப்பனுக்கு ஒரு போனை போட்டு கேப்போம். உன்கிட்ட சொன்னா நீ போனை போட்டு கொடு, அதை விட்டுட்டு அந்த அம்மாவை பாக்குற. போன் பண்ணு. சரிடி, நீ பேச வேணாம். போனை போட்டு என்கிட்ட கூட நான் பேசுறேன். சரி, நீ போனே பண்ண வேணாம். நம்பர் சொல்லு, நான் பண்றேன். இல்ல ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்களேன். இந்த பணத்தை கொடுத்ததுல எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. நம்பர் சொல்லு. போன் தானே பண்ண சொல்றாங்க, பண்ணி கொடு. ஆண்டி பேசாதடி. நீ யோக்கியமானவளா இருந்திருந்தீனா இந்நேரத்துக்கு போனை போட்டு உன் அப்பன் கிட்ட என்ன பேச சொல்லிருப்ப. இப்படி யோசிச்சுட்டு நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத முட்டாள நானு? அப்பா, கண்டிப்பா இவ பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இத்தனை நாளும் இவளை பார்த்து அப்பாவையும் நம்பி நம்ம வீட்டுக்குள்ள விட்டுருந்தோம். ஆனா இதுக்கப்புறமா அப்படி வச்சிருக்க முடியாதுப்பா. இவ யாரு, என்ன கொலம் கோத்திரம் ஒண்ணுமே தெரியாது. இதுக்கப்புறமா இவளை நம்பி நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்க சொல்றீங்களா? ஏற்கனவே நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இந்த சூழல்ல இந்த மாதிரி ஆட்கள் நம்ம நம்பாம இருக்கிறதா நல்லது. ஏய், நீ முதல்ல பணத்தை எடுத்துட்டு கிளம்பிங்கிறது. இப்ப நீ தூக்கிட்டு வெளியே போறியா இல்லையா? ஆண்டி ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நமக்கு உதவணும்னு ஊருக்கு போனவ போன வேகத்திலே பணத்தை பறிட்டு ஓடி வந்திருக்கா. அவளை போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பேசாம கொஞ்சம் சும்மா இருமா. ஏதாவது பேசுனது கெட்ட கோவம் வரும். இவ்வளவு நேரமா காட்டு கதல கத்திட்டு இருக்க, அவ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. அவ அப்பனுக்கு போனை போட்டு கையில குடுக்கவும் மாட்டேங்கிறா. அவளை நம்ப சொல்றியா நீ? ஏய், நீ படுத்துட்டு கிளம்படி. குழம்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஆண்டி ப்ளீஸ், உண்மையாவே இந்த குடும்பமும் ஏன் குடும்பமா நினைச்சுதான் இந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தேன். எடுத்துட்டு போடின்னு சொல்ல சொல்ல நம்ம கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்தா இதை வச்சே ரங்கநாயகி அத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதோட இவ்ளோ பணத்தை கொண்டு போய் கொடுத்தா நம்ம மேலயும் டவுட் வந்துரும். பணத்தை கொடுக்கணும், ஆனா எப்படி கொடுக்கறது? பணத்தை கதிர்கிட்ட கொடுப்போமா? இல்ல வேண்டாம். அப்புறம் இவ்ளோ பணத்தை எப்படி புரட்டினேன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்பாரு. வேற என்ன பண்றது?